சக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைய தலைப்பு என்னவென்றால் மிக முக்கியமான தலைப்பு, ஆச்சரியம் ஆனால் உண்மை. ஆச்சரியம் ஆனால் உண்மை. கல்வி திருமணத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கைரேகை என்பது ஆச்சரியமான ஆனால் உண்மையான ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, நம்ம ஜாதகம் வேறு எந்த ஜோதிடமாக இருந்தாலும் பிறந்த நேரத்தை அடிப்படையாக வைத்து நம்ம ஜோதிடம், வேறு ஜாதகம், எண் கணிதம், இதெல்லாம் பிறந்த தேதி நேரத்தை வச்சு நம்ம கணிக்கிறோம். இப்போ கைரேகை என்பது நம்ம கையை பார்த்த உடனே ஈஸியாக அப்படியே புரிகிற மாதிரி ஆச்சரியப்படும்படியான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கலாம். அந்த ஆச்சரியப்படும்படியான விஷயங்களை சொல்கிறதுல இன்னைக்கு கல்வியையும் திருமணத்தையும் பார்க்க போகிறோம். பார்த்த உடனே பட்டுன்னு அப்படியே டக்குன்னு ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக நான் சொல்லி கொடுக்குறேன். இனிமேல் வர்றது எல்லாமே நிறைய உங்களுக்கு டக்குன்னு புரிகிற மாதிரி பாடம் சொல்லி கொடுத்துட்டு வரேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ உங்களுக்கு அது ஆச்சரியமாக தெரிஞ்சுது, உண்மையாக தெரிஞ்சுதுன்னா உங்களுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க, அதில் கமெண்ட்டில் இது மாதிரி, சார் நான் பார்த்தேன் சார், இது நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கருத்துக்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ ஆச்சரியம் ஆனால் உண்மை. நம்ம கையை பொறுத்தவரைக்கும் கைரேகை என்பது, நம்ம இப்போ ஜோசியம் பார்க்க போனோம்னா நோட் எடுத்துகிட்டு போகணும். நம்ம கைரேகை பார்க்கணும்னா வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது கையை விஷயம் நம்ம பாடு எதாச்சியாக போகிறோம் ஒரு இடத்துக்கு. ஒரு கைரேகை நிபுணரை பார்க்குறோம். பார்த்தோன்னு சார் என் கையை பாருங்கள் சார் சொல்லி பார்த்துடலாம். ஒன்று. ரெண்டாவது, ஒரே நேரத்தில் எக்கச்சக்கமான குழந்தை பிறக்குது. அதை விட்டுருங்க சார். ஒரே நேரத்தில் ஒரு தாய்க்கு ஒரு இடத்துல ரெட்டை குழந்தை பிறக்குது சார். ஒட்டி ரெட்டை குழந்தை பிறக்குது. அதுனா ஒரு அரை நிமிஷம், ஒரு நிமிஷம் டிஃப்ரென்ஸில் பிறக்குது. ஆனால் நம்ம ஜாதகத்தை பொறுத்தவங்க ஒன்றா தான் எழுத முடியும். ஆனால் கைரேகையை பொறுத்தவரைக்கும் அதுவும் உண்மையை தான் வரும் நிறைய விஷயம். ஆனால் நம்ம கைரேகை மிக துல்லியமாக ரெண்டு குழந்தைங்க ரெண்டு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். இது ஒரு ட்ராக்ல போகும், இது ஒரு ட்ராக்ல போகும். கைரேகை வித்தியாசப்படுத்தும், இதில் வித்தியாசப்படும். ஆனால் ஜாதகம் ஒரே மாதிரி எழுதுவாங்க. இருந்தாலும் ஒருத்தர் வீட்டுக்கு ராஜாவாக இருப்பார், ஒருத்தர் நாட்டுக்கு ராஜாவாக இருப்பார். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஒருத்தர் வீட்டில் ராஜ்யம் பண்ணுவார், ஒருத்தர் நாட்டில் ராஜ்யம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் கையை பார்த்த உடனே ஆச்சரியப்படும்படியான ஒரு கருத்துக்கள்லாம் ஈஸியாக டக்குன்னு சொல்லிடலாம். இப்போ இன்னைக்கு கல்வி படிப்பு எப்படி சார் வரும்? கையை பார்த்தோன்னே எப்படி சார் நம்ம ஈஸியாக ஆச்சரியப்படுற மாதிரி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இப்போ நம்ம புத்தி ரேகையை பார்க்கணும் சார். புத்தி ரேகை சிறப்பு அப்படி நேராக கம்பி மாதிரி இந்த செவ்வாய் டு செவ்வாய் வந்துருச்சுனாவே படிப்பு நல்லா இருக்கு, புத்தி நல்லா இருக்கு, அறிவு நல்லா இருக்கு, திறமை நல்லா இருக்குன்னு அர்த்தம். உடனே இதை மட்டும் பார்த்தோன்னு நம்ம சொல்லிடலாமா சார் அப்படின்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது. பார்க்கணும். சொல்லுங்க, நான் சொல்கிறேன், கேட்ச் பண்ணிக்கங்க. குரு மேடு உயர்வா இருக்கான்னு பார்க்கணும். குரு மேடு உயர்வா இருக்கான்னு பார்க்கணும். படிப்புக்கு குரு தான் முக்கியம். குரு நல்லா உயர்வா இருந்து புதன் மேட்டையும் பார்க்கணும். புதன் புத்திசாலி. அந்த புதன் மேடும் உயர்வா இருந்து குரு மேடும் உயர்வா இருந்து இந்த புத்தி ரேகை நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சிறப்பான ஒரு பலன். அதாவது நல்ல படித்து நல்ல பட்ட படிப்பு நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பார். சப்போஸ் இப்போ குரு மேடும் உயர்வா இருக்கு சார், புதன் மேடும் உயர்வா இருக்கு, புத்தி ரேகையும் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது படிப்பு ஒரு சில பேர் கம்மியாக படிச்சிருப்பாங்க, ஆனால் டேலண்ட் வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலையை அடைவார்கள். இப்போ இதில் முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த குருமேட்டில் இப்படி ஒரு வளையம் இருக்கும், குரு வளையம்னு சொல்லுவோம். இந்த வளையம் பார்த்துட்டிங்கன்னா அவர்களுக்கு கண்டிப்பாக அவங்க படித்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. இந்த குரு வளையம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா படித்து புத்தி ரேகை நல்லா இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. புத்தி ரேகை இல்லை, புத்தி ரேகை கீழே சந்திரன் பக்கம் வளைஞ்சிருந்தோன்னா ஒரு சில பேர் அறிவு திறமை இருக்கும், எல்லாம் நாலேஜஸ் இருக்கும், ஆனால் படிப்பறிவு கம்மியாக இருக்கும். புத்தி ரேகையும் நீளமாக இருந்து குரு மேடு நல்லா இருந்து குரு வளையம் இருந்து புதன் மேடு நல்லா சிறப்பாக இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவர்கள் பட்ட படிப்பு வரை படித்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், நிறைய புத்திசாலி நல்ல அறிவாளியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு.
எல்லா கலைகளும் எல்லா மொழிகளும் எல்லா திறமையும் இருக்கும். இது இல்லைன்னு இருக்காது. இந்த மாதிரி குரு வளையம் இருந்ததுன்னா ஒரு ராஜபோகமாக ஒரு வாழ்க்கை, ஒரு படிப்பு, ஒரு திறமை, ஒரு அறிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி கல்வியை பார்த்த உடனே இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். புத்தி ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஆயுள் ரேகை முதல்ல நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஆயுள் நல்லா இருந்து புத்தி நல்லா இருந்தால் தான் உடம்புல பலம் இருக்கும், படிக்கிறதுக்கு திறமை இருக்கும். சரிங்களா? ஆயுளில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, படிக்க முடியாமல் போயிடும். புத்தி ரேகையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மனசு கெட்டு போயிடும். மனசு நல்லா இருந்தாலும் படிக்க முடியும். இந்த ஆயுள் ரேகை புத்தி ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த குரு மேடு புதன் மேடு உயர் வந்து குருவலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிறந்த பட்டதாரியாக இருப்பார்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய விஷயம் திருமணம். நிறைய பேருக்கு திருமணம் எப்போதும் நடக்கும். சரிங்களா? ஒன்று காதல் திருமணமாக அரேஞ்ச் பண்ணுவாங்களா, பெற்றோர்களை எழுத்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவாங்களா, இல்லை காதலிச்சு பெற்றோர்கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்களா, எல்லாம் ஈஸியாக பார்த்தோன்னா அப்படி டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிடலாம். எப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ திருமணத்தை பொறுத்தோம்னா காதல் திருமணம் நடக்கணும் அப்படின்னா இந்த சந்திரன் தொடர்பு இருக்கணும். விதி ரேகை சந்திரன் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். ரெண்டு கையிலையும் விதி ரேகை சந்திரன் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? விதி ரேகையே சந்திரன் வீட்டிலேருந்து ஆரம்பித்தாலும் இல்லை சந்திரன் வீட்டிலேருந்து ஒரு ரேகை விதி ரேகையோட போய் ஜாயின் பண்ணாலும் ரெண்டு கையிலையும் ஒரு சில பேருக்கு என்னாகும், இங்கேருந்து போகும், இப்படி போய் இங்கே ஜாயின் ஆகும், இல்லை நேராக விதி ரேகையோட போகும். அப்போ ரெண்டு வருமானம், ரெண்டு தொழில். திருமணம் செய்து மனைவி மூலமாகவும் வருமானம் வரும். காதல் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். காதல் திருமணம் எப்படி சார்? ஊர் விட்டு ஊர் போய் ஓடி போய் வீட்டை எதிர்த்துக்கிட்டுன்னா வீட்டில் சுதந்திரமாக விட்டுருவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ரேகை இருந்தாவே எதிர்ப்பாளனத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அவங்க சுதந்திரமாக செயல்பட விடுவாங்க. ஒரு நல்ல வீட்டில் அவங்க வீட்டிலலாம் இப்போ ஒரு ஜென்ஸு கையில் இந்த மாதிரி இருக்குது சார், இந்த மாதிரி சந்திரமேட்லேருந்து விதி ரேகை தொடர்பு இருக்குது. அப்போ அவங்க வீட்டில் காதலுக்கு பச்சை கொடி காட்டிடுவாங்க. நீ சுதந்திரமாக என்ன வேணாலும் பண்ணுப்பா அப்படின்ட்டுவாங்க. அதே பெண்ணு கையில் இருந்தாலும் அந்த மாதிரி விட்டுருவாங்க, சுதந்திரமாக விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு எதிர்ப்பாளினர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் எதிர்ப்பு வரும், சண்டை சச்சரவு வரும், இழுத்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் நடக்கும். எதிர்ப்புனா அவங்க வீட்டில் எதிர்ப்பு இருக்காது. இந்த கை ரேகை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு கையிலையும் சந்திரமேட்டு விதி ரேகை தொடர்பு. ஒன்று விதி ரேகை போய் சந்திரமேட்லேருந்து விதி ரேகைக்கு ஒரு தொடர்பு ரேகை இருக்கணும், இல்லை சந்திரமேட்லேருந்து விதி ரேகை போயிருக்கணும். இந்த மாதிரி ஒரு நபருடைய கையில் போயிருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்கள் காதலித்து ஜாதி விட்டு மதம் விட்டு காதல் திருமணம் செய்வதற்கு வாய்ப்புண்டு. அவருடைய காதல் திருமணத்தை ஒரு லவ் ஸ்டோரியாக ஒரு படமாக எடுக்கலாம். அந்த மாதிரி சண்டை சச்சரவு பிரச்சனை அதெல்லாம் நடந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணம் செய்ய வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சந்திரமேட்லேருந்து விதிரேகை போச்சுன்னா அவங்க வீட்டில் சுதந்திரமாக விட்டுருவாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்ட்டு. ஆனால் எதிர்ப்பாளினர்கள அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை முதல்ல பார்த்துக்கணும். இப்போ இந்த திருமணம் நல்லா உயர்ந்த இடத்துல இருக்கிற பொண்ணை திருமணம் செய்வீங்களா அப்படின்னா இந்த திருமண ரேகை இருக்கு இல்லையா, இந்த திருமண ரேகை என்ன பண்ணும், நேராக அப்படி சூரிய மேடு வரைக்கும் வரும் சார். சூரிய மேடு வரைக்கும் இந்த சூரிய மேடு வரைக்கும் வந்தாலே உயர்ந்த இடத்துக்கு திருமணம்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சூரிய மேட்டில் ஒரு சில பேருக்கு ஸ்டார் குறி கூட இருக்கும். இந்த மாதிரி ஸ்டார் குறி இருந்துச்சு வச்சுங்க, உயர்ந்த இடத்தில் இவர் ஏழையா இருப்பாரு. உயர்ந்த இடத்தில், அதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி இல்லைன்னா ஒரு பெரிய தொழிலதிபருடைய மகள் பல ஆயிரம் கோடிக்கு சொத்து கொத்துள்ள ஒரு வரனையோ இல்லை வதுவையோ, அதாவது ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்வதற்கு வாய்ப்புண்டு. திருமணம் மூலமா பல கோடி வருமானம் வரும். காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி கையும் இருந்து இந்த தாரரேகை இந்த மாதிரி இருந்ததுனால இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு இந்த தாரரேகைக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு கோடு கூட இருக்கும். அப்போ காதலித்து முதல்ல ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் காதலித்து திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னால், இப்போ திருமணத்தின் மூலமாக பெரிய லம்சமாக ஒரு அமௌண்ட் கோடிக்கணக்கான ரூபா பணம் வருமா சார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த சுக்கரமேட்டை பார்க்கணும். சுக்கரமேட்டிலேருந்து விதி ரேகை போச்சுனாலோ இல்லை சுக்கரமேட்டிலேருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுனாலோ திருமணத்தின் மூலமாக நல்ல வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பல கோடி வருமானம், பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு. சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா புகழோடு செல்வம் வருவதற்கு வாய்ப்புண்டு. சனி மேட்டுக்கு போச்சுன்னா உங்கள் பெண்கள் உதவி செய்வார்கள். பெண்கள் உதவி மூலமாக பணம் வரும். வேற யாராவது உறவினர்கள், பெண் வீட்டு உறவினர்கள், ஆண் அதாவது ரெண்டு பேருக்குமே உதவும்.
எதிர்பாலினம் உங்களுக்கு உதவி செய்தால் அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கையை பார்த்தோன்னா கல்வி நல்லா படித்து நல்லா வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாராங்கிறது கையை பார்த்தோன்னு தெரிஞ்சிடலாம். அதே மாதிரி திருமணம் லவ் மேரேஜா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அரேஞ்ச் மேரேஜ்னா சந்திரன் தொடர்பு இருக்காது, நேராக விதி ரேகை வந்து நேராக இப்படி போயிருக்கும். ஒரு சில பேருக்கு ஆயில் ரேகையிலேருந்து போயிருக்கும். சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட்டாக சந்திரன் தொடர்பு இல்லாமல் இருந்ததுன்னா காதல் வராது, காதலிக்காமல் திருமணம் செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இப்போ காதல் திருமணமா அப்படின்னா சந்திரன் தொடர்பு இருக்கும், விதி ரேகையோட சந்திரன் தொடர்பு இருக்கும். ஆனால் அரேஞ்ச் மேரேஜ்னா சந்திரன் தொடர்பு இல்லாமல் விதி ரேகை இருக்கும். நேராக விதி ரேகை இருந்தால் அவங்க சின்ன வயசுலேருந்தே நல்லா பணக்காரங்களுக்கும் விதி ரேகை சூரிய ரேகைன்னு சொல்லிச்சுங்க. அவங்க செல்வ செழிப்புள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜ் ஒரு நல்ல ஒரு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கையை பார்த்தோன்னா ஆச்சரியப்படும்படியான உண்மையான விஷயங்களை கையில் பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எல்லாருமே. இப்போ ஜாதகத்தில் பார்க்க முடியாது சார், கண்டிப்பாக பார்க்கலாம், அதுலேயும் பார்க்கலாம். ஆனால் அதில் கொஞ்சம் கால்குலேஷன் இருக்குது. ஜாதகத்தை எடுத்து என்ன தசை புத்தி நடக்குது, என்ன கிரகம் எங்கே இருக்குன்னு அதெல்லாம் பார்க்கணும். நம்ம கையை பார்த்த உடனே ஈஸியாக சந்திரமேட்லேருந்து விதி ரேகை 2 கையிலையும் போதா சார், கண்டிப்பாக காதல் திருமணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 90%. அதில் ஜாதி விட்டு மதம் விட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் இதெல்லாம் இருக்காது, ஒரு கையில் இருக்கும் ஒரு கையில் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க ஃபாரின் போய் நிறைய வெளிநாடு போய் நிறைய சம்பாதிச்சு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு மனைவி மூலமாக வருமானம் வராது, காதலிச்சு திருமணம் செஞ்சுருப்பாங்க, மனைவி வீட்டில் இருப்பாங்க, இவர் சம்பாதிப்பார். அவர்களுடைய பலாபலன்படி அவருடைய திருமணமான பிறகு வாழ்க்கையில் நல்ல டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்படியே 100% இருக்காது. ஆனாலும் ஒரு சில பேருக்கு நான் சொன்னது மாதிரி அப்படியே இருக்கும். ஆச்சரியப்படும்படியான உண்மை நம்ம கையில் பார்த்தோன்னா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்து வரக்கூடியது. இப்போ கல்வியும் திருமணத்தையும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வேலை, தொழில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்றையும். அதே மாதிரி மேடுகள் சிறப்பாக இல்லை இப்படின்னு ஆச்சரியப்படும்படியான நம்ம கையை பார்த்தோன்னே சிறப்பாக சொல்லி கொடுத்துடலாம். பார்த்துங்க, பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.